Nani. Rooney! Oh, wonderful! What a goal! In the air, Sreesanth takes it! India win! Unbelievable scenes here at the Bull Ring. Hello everyone, welcome to the Shin Pad podcast. This is Pala and my friend Vignesh is here. Hello guys, hello, welcome to our podcast. It's been a couple of weeks since we talked. I mean, யார் எங்க பாட்காஸ்ட் கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி. சாரி, வாய் ரோல் ஆகுது. இன்னும் நாங்க அந்த ஃபுல் ஸ்விங்ல நாங்க வரல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி ஃபீட்பேக்ஸ். யாரோ கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நாங்க இப்போ we saw a lot of changes happening in sports. So we wanted to talk about the changes that is happening to our favorite club, to the national sport of India, and also the drama that happened over the weekend and even today. So let's talk about Pala. How do you feel about Manchester United after Ole left? Do you miss Ole first of all? Ole miss pandriya or are you over it? I mean, ideally I should be over it by now, but a part of me still misses Ole. மற்ற மேனேஜர்ஸை சாக் பண்ணப்போ அந்த எஃபெக்ட் இல்லை. பிகாஸ் அவங்க கிளப்போட வேற எந்த விதத்துலயும் அசோசியேட்டே ஆகல. பட் ஆலி கிளப் லெஜெண்ட் அண்ட் ஒரு நல்ல பொசிஷனுக்கு நம்ம கிளப்பை கொண்டு வந்து he tried going to the next level, but sadly it didn't work out. So அது இன்னும் இருக்கு. But I'm really optimistic towards the new dawn or new tenure or whatever, because every time something new happens, நம்ம ஒரு ஹோப்போட தான் அதை பார்க்க போறோம். So it's the same here again. அப்புறம் ஓலே போறோம். It's very weird. ஓலே முடிஞ்ச அப்புறம் எவ்வளவு 4 மேட்ச் 5 மேட்ச் நடந்துச்சா? செல்சி, ஆர்சனல், கிறிஸ்டல் பேலஸ் 6 மேட்ச் ஆச்சு. எல்லாமே டிஃபரெண்டா இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சா. Every match what we did was ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. But there was one constant thing that was happening. Our midfield machines were doing great. நல்ல ஷிஃப்ட் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்பதான் எனக்கு தெரியல why people are ரொம்ப போஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் டியூரிங் ஓலேஸ் டைம் they were doing their jobs. பட் இப்போ லைக் தனிப்பட்ட இதுல தெரியுது how good their shift was. And தெரியல, ரொம்ப வியர்டான ரிசல்ட்ஸ். லைக் I don't know where to start with. Chelsea, okay, Chelsea I think it was a fair result, to be honest, what happened. Definitely, there. And Arsenal கூட I don't know, and 2 goals unwanted இருந்துச்சுன்னு தோணுச்சு. வை இது பண்ணுச்சு. பட் ஆஃப்டர் சின்ஸ் ரால்ஃப் வந்த அப்புறம் க்ளீன் ஷீட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் ஓல்ட் ட்ராஃபோர்ட்ல க்ளீன் ஷீட் எல்லாம் வச்சு பல காலத்துல ஆயிடுச்சு. அதனால அவன் எனக்கெல்லாம் மறந்தே போச்சு. க்ளீன் ஷீட்ல என்ன அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு மிக்சர் ஆஃப் தி ரிசல்ட்ஸ் எல்லாம் வேற வர மாதிரி இருந்துச்சு. தென் யங் டீம் பிளேட் அகெயின்ஸ்ட் யங் பாய்ஸ், அதுவும் தட் வாஸ் குட் டு வாட்ச். அந்த மேட்ச் ஐ ரியலி என்ஜாய்ட் இட் ஆக்சுவலி, டு பி ஆனஸ்ட். the match was looking out of all this matches, the young boys match கொஞ்சம் என்ஜாய் பண்ணது. பட் கடைசி மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிஸ் பண்ணிட்டேன் பை ஏதோ ஒரு காரணத்தினால. பட் செகண்ட் ஹாஃப் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா. செகண்ட் ஹாஃப் நார்விச்சோட பார்க்க எப்படி தப்பிச்சோன்னே தெரியல. ஸோ ஆல் டிஃப்ரெண்ட் மேட்சஸ், how it was happening. People are using lot of terms, pressing, with controlling, I think I should mute all this words. I'll get one extra. It's okay, fine, but just saying that like it was a different atmosphere since Ole left, and the results also were ஒரு polarity இருந்துச்சு. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. உனக்கு எப்படி? That is so true. Ole போனதுல இருந்து லைக் கேரிக்கோட அந்த ஒரு I mean 2 to 3 game period was actually quite interesting. Like நம்ம ஆலி கிட்ட பண்ணாத சில விஷயம்லாம் திடீர்னு இங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம். சிலது ஒர்க் ஆச்சு, சிலது ஒர்க் ஆகல பிளேட்டன்ட்டாவே. ரொனால்டோ கொஞ்சம் வேற மாதிரி பொசிஷன் ஆட வச்சது, ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன்ஸ் மாத்தி, பாசிங் லைன் கட் பண்றதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் ட்வீக் பண்ணி கொஞ்சம் அந்த கேம்ஸ்ல இருந்து தான் ஃப்ரெட் மெக்டாமினியோட ரோல்ஸும் கொஞ்சம் ப்ராமினன்ஸ் வர ஆரம்பிச்சது. ஏன்னா இவங்க ஃபார்வர்ட்ஸ் கொஞ்சம்
அவங்கள வேற மாதிரி ஆபரேட் பண்ண வச்சதுனால இவங்களோட ரோல் நல்லா வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் சடன்லி தே ஸ்டார்டட் பெர்ஃபார்மிங் பெட்டர் டு பிகாஸ் மேபி லைக் வி ஹேட் டிஃபரெண்ட் மிட்ஃபீல்ட் காம்பினேஷன்ஸ். செல்சி மேட்சுக்கு ஒரு சம வேக்கியான ஃபார்மேஷன் அந்த மேட்சுக்கு. அதுக்கப்புறம் வில்லாரியாலுக்கு ஒரு மாதிரி ஆடணும். ஸோ கன்சிஸ்டன்டா ஆர்சனல் மேட்ச் ட்ரெடிஷ்னலா நம்ம எப்ப ஆடுவோமோ அதே மாதிரி ஆடணும். அகைன் தேவையே இல்லாத சான்சஸ். ஸோ அந்த மேட்ச்ல அதுக்கப்புறம் ரால்ஃப் வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்டல் பேலஸ் வாஸ் ஒன் கேம் தட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் மஸ்ட் என்ஜாய் வாட்சிங் அஸ். கன்சிஸ்டன்டா மேபி ஒரு 5 minutes spell in the first half and like 6 to 7 minutes spell in the second half. அத தவிர நம்ம ஃபுல்லா front footல dominate பண்ண. ஆமா, yeah, we deserved more goals also, at least ஒரு 3-0 4-0 also we deserved it. And me with my predictions, உனக்கு screenshot அனுப்பிச்சேன் ஆப்ல போயிட்டு. I was like 5-0 against Crystal Palace, 4-0 against Young Boys or final. I thought it was தோணுச்சு Crystal Palace at least we deserved 3 or 4 goals first half ல சொல்ல போனோம். But exactly and அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம்லயும் நம்மளோட ஃபார்வர்ட்ஸ் were not firing exactly like ராஷ்ஃபோர்ட் ஆகட்டும் நம்பர் 7 ஆகட்டும் நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணாங்க அந்த கேம்லயும். it took Mason Greenwood to come on and make a change in the Crystal Palace. Same happened against Norwich. Norwichல Bruno ரொம்ப என்ன சொல்றது எராட்டிக்கா ஆடுனா. So a bit worried about Bruno actually. தெரியல, அவன் பார்க்கும்போது ஒரு ஃபீல் தெரியுது. I don't know is in a good space இல்ல what is wrong தெரியல. ஒரு எனர்ஜி யூஸ் டு கேரி அரவுண்ட் இல்ல, அந்த எனர்ஜி வந்து விசிபிளா ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சு. hope everything is all right and I hope it's just a confidence issue or a form issue because ஏன்னா ப்ரூனோ வந்து ஃபார்மேஷன் வைஸ் ஒன்னும் யூஸ்வலா 4-2-3-1 ஆடுறப்பையும் லெஃப்ட் பிளாங்க்ஸ்க்கு தான் வந்து ப்ரூனோ ட்ரிஃப்ட் ஆகி போவான். ஸோ லெஃப்ட் நம்பர் 10 ஆப்ரேட் பண்றதுங்கிறது பெரிய இது இல்லை. என்ன ஒன்னே அவன் அந்த பொசிஷன்ல ஆப்ரேட் பண்றதுனால ரொனால்டோவோட டெண்டன்சி ஹி டிராப்ஸ் ஆஃப் ஹாஃப் ஸ்பேசஸ் ரெகுலரா. ஸோ ப்ரூனோக்கு வந்து அந்த முன்னாடி மாதிரி நிறைய ரோம் பண்ண வந்து ஃப்ரீடம் இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்பர் 7 அதை பண்ணிட்டு இருக்காரு மேல நின்னுட்டு. ஸோ but Norwich match was so excruciating to watch. Jail break, literal jail break. ஒரு ஈஸி டாப்பிங் இருந்துச்சா கூட I think I wouldn't have worried. ஒரு 2-0 ஜெயிச்சா கூட ஓகே ஃபைன் விட்டுறலாம். பட் to see the performance they putல தெரியல ஆக்சுவலி ஏதோ தப்பிச்சுட்டு வந்துட்டோம் அந்த மேட்ச்ல இருந்து. பிளஸ் நம்ம டிஃபென்ஸ் நல்லா ஆடினாங்க, 2 மிட்ஃபீல்டர்ஸ் எக்ஸலண்டா ஆடினாங்க. ஆனா அகைன் அந்த ஃபார்வர்ட் லைனுக்கு அவங்க 4 பேருக்குள்ள ஒரு சிங்கே இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல ஆடுறாங்க. யாருமே ஒரு கரெக்டான பாஸே பண்ண மாட்டேங்கிறாங்க சரியா திடீர்னு. ஸோ அது hope it's just one of those nights. ஏன்னா இல்லாட்டா வந்து அத மேசன் கிரீன்வுட் தான் அடுத்து உள்ள கொண்டு வந்து ராஷ்ஃபோர்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். ப்ரூனோ கொடுக்கலாம் வந்து eternal 5 minutes man. I mean managers change, management change, but it's like யார் வந்தாலும் சரி, ஆலியா இருந்தாலும் சரி, கேரிக்கா இருந்தாலும் சரி, ராம்னிகா இருந்தாலும் சரி, உனக்கு இந்தாப்பா 5 நிமிஷம் தான் வச்சுக்கோ. But we do need rotating பண்ணுவான்னு தோணுது because the matches coming up எல்லாமே அந்த மாதிரியான டீம். They won't give up very easily. So take Brentford இருக்கட்டும், Brighton இருக்கட்டும், Burnley also I'm really worried, or Wolves. So எல்லாமே, and we have back-to-back matches against Aston Villa. I don't know why I think already எப்பவுமே நம்ம யுனைட்டட் இந்த மாதிரி நடக்கும். ஒரு FA Cup டை அந்த டீம் நடந்தா அடுத்த வாரமே அந்த டீமோட நடக்கும். அது I think last time it happened, West Ham அப்படிதானே got out. Carabao Cupல happened. It happened. ஏதோ இது ரிப்பீட் ஆற மாதிரியே இருக்கு. பட் ஓகே, பிக்சர்ஸ் எல்லாமே people are saying ராவ்ஸ் ஈஸியா இருக்கு. பட் எல்லாமே அந்த மாதிரி டீம் லைக் this is where we drop points last few seasons. Exactly. So should be very careful. தெரியல Brentford Brighton match நடக்குமா தெரியல. seeing the news coming up COVID நால I think it's better like ஒரு 2 வாரம் full Premier League லீவ் விட்டா நல்லா இருக்கும். so that everything is back to normal. அந்த 2 weeks கேப்ல அதர் மிஸ் பண்ண மேட்சஸையும் அப்படியே லெவல் பண்ணிட்டு இது பண்ணலாம். பட் ஃபுட்பால் இப்போயா பேக் டு நார்மல்சி. அந்த ஓலேயோட இது விட்டு வாங்க ஐ திங்க் எல்லாரும் வந்துட்டோம். பட் ஸ்டில்
இன்னும் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆன என்னதுன்னா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் புட்டிங் தேர் மவுத்ஸ் இன்டு எவ்ரிதிங். இட்ஸ் ஹேப்பனிங். And I think we talked about it in the first episode, how it was like ஒரு career தீல திருப்பி அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. மியூட்டட் ரியோ ஃபர்டினண்ட், பேட்ரிக் எவராலாம் இஷ்டத்துக்கு வந்தது அடிச்சு விடுறான், என்ன பண்றான்னு தெரியல. ஓகேவா, ஃபெட் அப். பட் ஓகே ஃபைன். ஸோ கெட்டிங் தேர். நம்மளும் சொல்ல முடியாது, ரிசல்ட்ஸ் வந்து எல்லாரும் தான் பேசுவாங்க. மேல எனக்கு தனி ஒரு எரிச்சலா தான் இருக்கு. இவங்க தப்பான ஆளை டார்கெட் பண்றாங்க. அதாவது கேரி நெவிலோட ஒப்பீனியன்ஸ் வந்து கொஞ்சம் டாட்ஜியா தான் இருக்கும் சமயத்துல. ஆனா கன்சிஸ்டன்ட். எல்லா கிளப்புக்கும் சரி மேனேஜரை பேக் பண்ணணும்னு சொன்னதே கிடையாது கேரி. ரெண்டாவது யுனைடெடுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது இஸ் பீன் ஓப்பன். அதாவது தப்போ ரைட்டோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு கன்சிஸ்டன்டா இஸ் பீன் ஓப்பன் அபவுட் இட். ஸோ இப்போ வந்து கேரிய வந்து இப்போ ரால்ஃப் மேட்ச், இந்த நார்வெச் மேட்ச் முடிஞ்ச உடனே ஹி ஹேட் சம் ரிசர்வேஷன்ஸ் அபவுட் அவர் playing style and formation and everything. So he just talked about, especially நம்ம full backs பத்தி கொஞ்சம் டிஃபென்சிவா இருக்குன்னு சொல்லி he was worried. அது என்ன பண்ணா, யூசுவலா ஸ்கை ஸ்போர்ட்ஸ் கான வந்து உஷாரா ஆலி இருக்கிற டைம்ல வந்து கேரி நெவில் கிரிட்டிசைஸ் பண்ணா அதை கட் பண்ணி போடவே மாட்டான். ஆனா இன்னைக்கு பார்த்து கரெக்டா அதை மட்டும் கட் பண்ணி போட்டான். போட்ட உடனே யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் உன் ஃப்ரெண்டு நான் மட்டும் நீ வந்து சொல்ல மாட்டேன் நெவில் அங்க பேட்ரிக் எவரா வந்து அந்த ஆள் வந்து பேசுறாரு ஜேமி கேரகர் கிட்ட போயிட்டு, யூ டோன்ட் ஹேவ் எனி கிரெடிபிலிட்டி டு கிரிட்டிசைஸ் மை ஃப்ரெண்ட் பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் டைட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைக் they just keep embarrassing the entire club on a very high level. United it's been a bit of a mixed I mean the good thing is we have been unbeaten since that Watford debacle. So ஒரு விதத்துல நல்ல விஷயம். பட் ரிசல்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் டைம் ஆகும். அவரோட பிலாசபியை வந்து இவங்களுக்குள்ள வந்து கொண்டு வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு டைம் ஆகும். பட் ஓகே, so far satisfactory at least in terms of results. So அதனால அடுத்த கேம்ஸ் ஒழுங்கா நடந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். I'm okay to hear clean sheets or Mr. Seven scoring or what is it, Gegenpress or my friends call it the Jagenpress. Okay, easier to say. Yes, they call it the Jagenpress. Okay, so and I don't mind happening. So at least we won the results. In the mari teams I'm looking forward how we are going to do, keep a clean sheet. You know, DK is doing good also, but he also has to improve. Like the line விட்டு வெளியில வர ஆரம்பிச்சாரு தலைவர். இன்னும் கையெல்லாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஈஸியா கேட்ச் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இது இப்ப ஆக்சுவலா நான் சொல்லணும்ன்ற இந்த ஸ்பெஷல் மென்ஷன் டு ஹேயா பிகாஸ் தலைவர் வந்து ஒரு 7-8 சேவ் எல்லா மேட்ச்லயும் சேர்த்து ஒரு 7-8 சேவ் டாப் கிளாஸ் சேவ் பண்ணிருக்காரு. ஆனா பிரச்சனை என்னன்னா நீ சொல்றதுதான், ஹைலைட் ஃபுட்பாலுக்கும் பொசிஷன் ஃபுட்பாலுக்கும் நம்மளால வந்து செட் ஆவாரா. ஏன்னா டீம் வைஸ் பார்த்தா இன்னும் டெஹியா இஸ் நெட் நெகட்டிவ். ஸோ அதுதான் பயமா இருக்கு. ஏன்னா அந்த யங் பாய்ஸ் கூட ஹெண்டர்சன் அந்த 60 minutesல we could see the difference between Henderson and டெஹியா. Everybody celebrating a goalkeeper is getting a man of the match, but you have to see இன்னும் நல்லா பார்க்கணும். ஒரு goalkeeper man of the match you should go and think why he is getting. So he is good. Like he made very like வேற லெவல் சேவ்ஸ் எல்லாம் பண்ணாங்க, cannot deny about it. But still say அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒரு கார்னர் வரிசையா நார்வெச்சோட எல்லா இவர் பாட்டுக்கு ஜாலியா லைன்குள்ள நின்னுட்டு இருக்காரு. லைக் செகண்ட் கார்னர் சேவ் பண்ணிருக்கலாம். பட் அதுதான் பிரச்சனை, லைனை விட்டு. அண்ட் டிஃபென்சிவ் ஆர்கனைசேஷன் லைக் மிஸ்டேக்ஸ் பண்ணா மட்டும்தான் வெளியே ஸ்டார்ட் ஷவுட்டிங். Henderson keeps barking at Maguire and whoever the fullback is. So இங்க என்ன டெஹியா இருக்கிறப்ப என்னன்னா மகுவாயர் தான் வந்து மத்த 3 பேரையும் வந்து கத்திட்டு இருக்கணும். ஆடு மேய்க்கிறாங்க. பட் let's say everybody gets a chance. அந்த ரொட்டேஷனும் ரால்ஃப் பண்ணா நல்லா இருக்கும். FA கப்ல கண்டிப்பா that is very important, I guess. And I hope Lindelof is feeling better now because last match அது ஒரு பெரிய
கவலையா இருந்தது லிண்டலாஃப் பாக்குறப்போ. He started struggling, and with all the other cardio issues going on in football, players are being overworked, so sometimes it happens. இது வந்து ஒரு பொல்யூஷன்னால தான் நடந்தது. So he was feeling dizzy and all that, but generally we already discussed about this in the first episode, like footballers need more rest அப்படின்னு. So hope people take that into consideration. Let's see. And along with him, number 6 and our Mr. Cavani also Champions League and Cavani. I'm looking forward to see Cavani back. I don't know, I'm excited for this guy to be back. And in the mari matches I really love him. Like he was a great game changer last season. இந்த மாதிரி Southampton இருக்கட்டும், all those matches where he was அந்த important goals கொடுத்துட்டு போலாம். So I'm really looking forward to see Cavani and back on the ground. Cavani, pressing system la Cavani will be really useful. Even goals போடலனாலும் he will drag those center backs around continuously. So நமக்கு வந்து செமையா ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். அதனால நீ சொன்ன மாதிரி hope he returns as soon as possible. சார் நம்மட்ட மட்டும் ஏன் சார் ஒரு 5 வயசு குறைஞ்ச கவானியோ ஒரு 5 வயசு குறைஞ்ச மேட்டிச்சோ இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, நம்ம இருக்கிறதுனால ரொம்ப ஆசைப்பட முடியாது, அவ்வளவுதான். அப்புறம் ஜான்வரியே ஒருத்தர் கிளம்புறாரு, யாரு தெரியல, பாப்போம் என்ன நடக்க போகுது. ஜான்வரியில அநேகமா லிங்கார்ட் லீவ். பட் நம்ம நம்பர் 6 வந்து அவரோட ஏஜென்ட்டுக்கு இன்னைக்குதான் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, ஏஜென்சியா 30 million pounds வந்து கேக்குறாங்க அவரு அடுத்த கிளப் கிட்ட. So let them go and live happily wherever they want to live. But நம்மள விட்டுட்டு போட்டோம். ஏஜென்ட் ஒரு புரோக்கர் வேலை எப்படி நம்ம அந்த கரியர் எடுத்துட்டு போனா இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி ஒண்ணுமே பண்ணாம they do lot of work. இன்னும் என்ன நடக்குன்னு தெரியாது. பட் அப்படியே எவ்வளவு சம்பாதிக்கிறான் பாரு. பாக்கவே வயிற்றுச்சலா இருக்கு சமயத்துல. இவ்வளவு காசு சம்பாதிக்கே, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் உன்னோட இதுல 1% கூட சம்பாதிக்க முடியலையே. என்ன பண்ண, ஃபுட்பாலே அப்படிதான் இருக்கு. It is what it is. And coming to our sport, and the lot of changes are happening here. So unprecedented changes happening. Exactly. And what do you think that this என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன்? We are talking about the captaincy, ODI captaincy change, விராட் கோலி டு ரோஹித் சர்மா. எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு, டு பி வெரி ஆனஸ்ட். தெரியல, கங்குலி தான் மெயினா இருந்தாரா, ஆர் இட் வாஸ் மோர் ஆஃப் அ செலக்டர்ஸ் டிசிஷன் டு டூ இட்? ஐ திங்க் செலக்டர் அப்படிதான் சொன்னா நினைக்கிறேன். கங்குலி செட் லைக் செலக்டர்ஸ் ஃபெல்ட் தட் ஒரு காமன் கேப்டனா இருந்தா would be better, right? கங்குலி அப்படிதான் சொன்னாரு. பட் எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா வந்து தேஷா கங்குலியோட என்ன சொல்றது, அவங்கதான் வந்து இத மூட் பண்ணிருக்கணும், ஃபைனலைஸும் பண்ணிருக்கணும். பிகாஸ் நத்திங் கோஸ் அபவுட், அட்லீஸ்ட் நத்திங் கோஸ் அபவுட் தேஷா. ஸோ கங்குலி பிரசிடென்ட்ங்கிறது சும்மா பேருக்குங்கிறது தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால இந்த captaincy, I mean, I agree with the decision. அதாவது ஒரே ஒரு ஒயிட் பால் கேப்டன் இருக்கிறது தான் பெஸ்ட். அண்ட் getting rid of Kohli, not getting rid exactly, but moving on from Kohli is also the right decision. But அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமும் அதை ஹேண்டில் பண்ண விதமும் சுத்தமா தெரியல. அதுதான் பிரச்சனையே. What do you think about it? எனக்கு ஒரு எபிசோட் உனக்கு இது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. யூ ரிமெம்பர் கேகேஆர் டைம்ல ஜான் பியூக்கானன் கோச்சா இருக்கும் போது ஒரு தியரி ஒண்ணு எனக்கு ஞாபகம் இருக்கா, மல்டிபிள் செம கிரேசியா இருந்துச்சு. ஐ திங்க் காங்குலி அவரோட அடிப்பட்ட இதெல்லாம் அப்படியே இந்த விதமா பண்ணுது ஜோக்கிங். பட் எனக்கு அது டக்குனு ஞாபகம் இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்றது, அன்ரிலேட்டடா எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. மல்டிபிள் கேப்டன்சி தியரி பை ஜான் பியூக்கானன். ஸோ பட் ஓகே மேம், ஓகே ரோஹித் நல்லாதான் பண்ணிட்டு இருக்கு, நல்லா பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு. பட் ஐ விஷ் கோலி ஹேட் அ சான்ஸ். ஐ தாட் லைக் வேர்ல்டு கப் அதுக்கப்புறம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம். எனக்கு பர்சனலா இருக்கு. ஆக்சுவலா இவங்களுக்கு என்ன ஒரு அப்பர் ஹேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா,
கோலி வந்து இஸ் ஹி ஸ்டில் ஸ்கோரிங் ரன்ஸ் 50s எல்லாம் கன்சிஸ்டன்டா அடிச்சுட்டு தான் இருக்காரு நம்மால. ஆனா முன்னாடி மாதிரி இஸ் நாட் ஸ்கோரிங் லைக் ட்ரக் லோட்ஸ் ஆஃப் ரன்ஸ் லைக் எவ்ரி கேம்ஸ் அந்த மாதிரி. சோ இவங்களுக்கு அது ஒரு அப்பர் ஹேண்ட் மாதிரி ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு T20 கேப்டன்சி ரிசைன் பண்றேன்னு வேர்ல்ட் கப் முன்னாடியே சொல்லிட்டு வேர்ல்ட் கப்ல ஏதோ ப்ராமினென்ட்டா பண்ணாதது ரொம்ப ஈஸியா போச்சு அவங்களுக்கு. சோ நீதான் அந்த வேர்ல்ட் கப்ல எதுவும் பண்ணலையே, உன்ன எப்படி நாங்க நம்பி இன்னொரு வேர்ல்ட் கப் கொடுப்போம்னு அவங்க ரீசன் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். அதான் இது ரைட் டெசிஷன். பிகாஸ் கோலி சாஸ்திரி ரெஜிம்க்கு கீழே வந்து நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அதை தூக்கி கொண்டு போய் வச்சிருக்காங்களோ லிமிடெட் ஓவர் ஸ்டாக்னெண்டா அப்படியே ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்பர் 4 எடுத்துப்போம் ஒன் டேல எத்தனை பேர் ட்ரை பண்ணாங்க பாரு. அம்பத்தி ராயுடு, மனிஷ் பாண்டே, ஸ்ரேயஸ் ஐயர், தினேஷ் கார்த்திக், MS தோனி himself, ரிஷப் பந்த். இன்னும் ஒரு 10 years வெயிட் பண்ணி நம்மளே ட்ரை பண்ணலாம் நினைக்கிறேன். சொல்றேன் so many people, so many changes. அந்த இடம் மட்டும் அப்படியே இருக்கு. I think another Vijay Shankar, you missed out Vijay Shankar, you remember Vijay Shankar 3D World Cup லாம் கொண்டு வந்துட்டு, not World Cup, World Cup right? ஏதோ வேர்ல்ட் கப்ல இதுல என்னன்னா வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆறப்போ KL ராகுல நம்பர் 4 மூவ் பண்ணிட்டு தவன் இன்ஜுரி ஆனாலே KL ராகுல கொண்டு போய் மேல போட்டு விஜய் சங்கர் அங்க கொண்டு வந்தாங்க. they kept chopping and changing continuously. ஸ்பின்னர்ஸ்க்கு அதேதான். லைக் 2017 அப்புறம் ஃபுல்லா ஸ்பின்னர்ஸோட போறோம்னு சொல்லிட்டு 2 years ட்ரை பண்ணாங்க. குல்தீப் வந்து கேவலமான ஃபார்ம் எடுத்தாங்க. பட் அங்கேயும் ஒரு யாருக்குமே ஒரு கிளாரிட்டியே இல்ல. குல்தீப்போட டவுன்ஃபாலுக்கு நான் குல்தீப்பை மட்டும் தான் ஈஸியா சொல்லுவேன். பட் குல்தீப்பை எடுத்துட்டாலே அந்த எந்த ஒரு போலருக்கோ சரி பேட்டருக்கோ சரி ஒரு அஷூரன்ஸே இல்ல அவங்களோட ரோல் பத்தி. தவன், ரோஹித் சர்மா, கோலி இவங்க 3 பேருக்கு தவிர மீதி எல்லா பேட்டரும் வந்து அன்சர்டனாவே தான் இருந்தாங்க. மேபி டு ஹார்திக் பாண்டியா பிகாஸ் ஆல்ரவுண்டர் டாக்ஸ் வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியா. பட் இது அந்த இது அநேகமா வந்து ரோஹித் சர்மாவோட டென்யூர்ல கொஞ்சம் கம்மி ஆகும்னு நினைக்கிறேன் அந்த வாலட்டிலிட்டி. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் என்ன சொல்றது கைண்ட் ஆஃப் டேக்ஸ் a back seat. அதாவது கோலி வந்து he wants to stamp on everything, பட் கோலியோட டெசிஷன் மேக்கிங் வந்து he takes a bold decision. ஆனா இப்போ 2 மேட்ச் நம்பர் 4 ஆடுறேன்னு சொல்லிட்டு 2 மேட்ச்ல அது ஒர்க் ஆகலன்னு he shifted back again. அது அந்த ஒரு டெசிஷன் எடுத்தா அதை நம்ப மாட்டேங்கிறாங்க ரொம்ப நாளைக்கு. பட் ரோஹித் சர்மா வந்து அதுதான் he doesn't let his ego play a role. So he just takes a back seat and he lets the coaches and the powers above him take care of everything. So அதனால ரோஹித் சர்மா will fare better அது கண்டிப்பா. ஆனா நாக் அவுட் டோர்னமெண்ட்ல வந்து நம்ம தலையில என்ன இருக்குங்கிறது I think நம்ம ரொம்ப வருஷமா செமிஃபைனல்ஸ் இல்லாட்டி அதுலயே தான் இருக்கும். தெரியல எப்ப அதை தாண்டி போறோம்னு தெரியல. ஸோ coming up South African tour, I'm excited for it, especially the test series because அது ஜெயிச்சா ஒரு ஒடியா. I think we have last time நம்ம தான் ஜெயிச்சோம் 4-1 or 5-0. did we have a clean streak? இல்ல 4-1 தான் இந்த மாதிரி ஜெயிச்சோம். இது டெஸ்ட் சீரிஸ் தோத்துட்டோம். டெஸ்ட் சீரிஸ் 2-1 ஓடிஐ சீரிஸ் வந்து 5-1 ஜெயிச்சோம். ஓடிஐ சீரிஸ் அந்த சீரிஸ் தெரியல கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. பட் எனக்கு ஞாபகம் அந்த is that the series where தோனி வந்து மனிஷ் பாண்டே திட்டுவாங்க அந்த சீரிஸ் அதுதான் அதுதான் ஞாபகம் இல்ல. பட் அந்த டெஸ்ட் சீரிஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒன் டே சீரிஸ்ல கோலி அடிச்ச 300 ரன்னும் அடிப்பாரு நம்மளால, அது ஞாபகம் இருக்கு. சீரீஸ்லயே வந்து பேட்டிங் கண்டிஷன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது. கோலி தான் அகைன் ஸ்கோர்ட் scintillating 100 in the second test match. அப்புறம் ஃபைனல் டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஜோஹானஸ்பர்க்லயும் கோலியோட 40 odd runs தான் நமக்கு செட் பண்ணி கொடுத்தது. So again we need Kohli to be on top form. ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ்ல டீமி ஹார்ட் பவுன்சி ட்ராக்ஸ்ல வந்து நம்மளோட பெஸ்ட் பெட்னா கோலி தான். ரோஹித் சர்மா இப்ப கிடையாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படிங்கிறப்போ கோலி ஹேஸ் டு ஷோல்டர் a lot of burden and I hope he does because நம்ம bowling attack பிரச்சனையே கிடையாது. சிராஜ், பும்ரா, ஷமி they will take care of everything. அதனால பேட்டிங் ஒரு 200 ரன்னுக்கு மேல அடிச்சாங்களாலே போதும். ஆக்சுவலி அதான் ரொம்ப இப்போ லைக் we are okay with the bowling. டெஸ்ட்ல லைக் we can அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பயங்கர பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. இந்த டெஸ்ட்ல தான் we are hopefully Rahane or Fuji a little bit sad that they are not in
வாயில வருது, பட் ஐம் நாட் ஏபிள் டு. பட் ஓகே, இஃப் தே பெர்ஃபார்ம் இட் வில் பி வெரி குட். அண்ட் ஆல்சோ ஸ்ரேயஸ் அண்ட் மயங்க், ஸ்ரேயஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. அண்ட் ஆல்சோ மயங்க், yeah, I'm a bit skeptical about Shreyas because hard length na nammal பரதநாட்டியம் தான் ஆடுவாரு ஒரு வாட்டி வாங்கனால கொஞ்சம் பயமா இருக்கு. Again I can feel for Pujara கண்டிப்பா, பட் ரஹானே வந்து ஒரு 5 to 6 years வந்து கன்சிஸ்டன்ட்டா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர். So it is high time என்ன சொல்றது, we move past him and look for other options. Bihari ஒரு நல்ல மனுஷன், பாவம் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த ஆளு. He's also that chance, and I hope we get him. So yeah, I'm looking forward to that. And apart speaking of changes again, ஒரு ரொம்ப பெரிய சேஞ்ச் F1 ல நடந்திருக்கு. 8 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு நான் மெர்சிடிஸ் டிரைவர் வந்து வேர்ல்ட் டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு, நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். Yeah, I saw. I mean, I wasn't following this season or F1 for a long time. நான் வந்து ஐ திங்க் அரௌண்ட் 2008-9ல விட்டுட்டேன். ஒரு ஹியூஜ் பிலிப் மாசா ஃபேனா இருந்தேன், ஃபெராரி ஃபேனா இருந்தேன். 2008ல அகைன் ஹாமில்டன் வந்து லைக் we were all celebrating மாசா ஜெயிச்ச அப்புறம் ஃபெராரி ஆல் தி டீம். அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒருத்தன் வந்து கோவத்துல அப்படியே செவுத்த உடைப்பான். அதே மாதிரி நானும் உடைச்சிட்டா, நானும் ஸ்டாப் வாட்சிங் F1. பட் எஸ்டர்டே இஸ் ரேட் என்னடா. சோ அதான் இந்த சீசன் has been என்ன சொல்றது, this is the craziest season in F1 in a long time. ஏன்னா 2016ல ராஸ்பர்க் டைட்டில் ஜெயிச்சப்போ it was crazy, பட் அப்போ கூட சேம் டீம், ஐ மீன் ஒரே டீம்ல இருக்கிற 2 பேருக்குள்ளதான். ஸோ அவங்க பார்சலோனா கிராஷ்க்கு அப்புறமா அந்த டீம் வந்து டிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, நீங்க 2 பேரும் ரேஸே பண்ணக்கூடாதுன்னு. விச் இஸ் a rule Mercedes is still following அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா. இந்த வாட்டி வந்து I expected Red Bull to mount a fight because இதான் அவங்களோட என்ஜின் ப்ரொவைடர் ஹோண்டாவோட லாஸ்ட் சீசன் எவர் இன் F1. மெர்சிடிஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணல. பேசிக்கலி அவங்க இன்னும் 2020யோட கார் வித் சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மைனர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட தான் இந்த சீசன் ஃபுல்லா ஓட்டிருக்காங்க. ஸோ நான் சீசன் ஸ்டார்டிங்லேயே ரெட் புல் மவுண்ட் பண்ணாங்கன்னு நினைச்சேன். பட் அண்ட் they did actually, they had a really good car in the first for the first 16 races. Actually they had the fastest car, which is quite visible. But Max Verstappen could have had it easy in the இதை வந்து ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். பட் that is where we should give credit to Lewis Hamilton, the legend. I mean வேற யாரா இருந்திருந்தாலும் மேக்ஸ் பண்ண டாமினேஷனுக்கு வந்து பின்னாடி போயிருப்பாங்க ரொம்ப தூரம். பட் he kept fighting back, and he almost got it, if not for I mean factors that were nobody expected இல்ல, யாரும் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. இது லைக் ஒரு லாஸ்ட் பால் ஃபினிஷ் மாதிரி ஒரு பெனால்டி மாதிரி nobody expected. அக்வேர் ஓகே, அது ஃபுட்பால் மேட்ச்காக கடைசியா அழுதது அப்பதான். எனக்கு ஹாமில்டன் ஃபேன்ஸ் நினைச்ச அப்பதான் பாவமா இருந்தது. ஸோ ஓகே, அவங்க இந்த மொமெண்ட் எவ்வளவு ஹார்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. Yeah, but it was like I mean for the viewers, like neutral viewers or someone like me, it was exciting and it's okay va. But I know for someone who follows Hamilton or Max, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். பட் எனக்கு ஒண்ணு தெரியல, நான் வந்து ஷூமேக்கர் ரிட்டையர் ஆனதுல இருந்து நியூட்ரல் தான். அதனால எனக்கு இன்னும் ஆக்சுவலா நான் 16th லேப் அப்பயும் 17th லேப் அப்பயும் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐ நீட் மோர் டிராமா மேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹாமில்டன் பயங்கரமா ஒரு 8 செகண்ட்ஸ் லீடுக்கு போயாச்சு. நான் சொல்லி ஒரு 3 லேப்ஸ்குள்ளேயே வந்து ஒரு சம டிராமா நடந்தது. அந்த பெரஸ் வந்து ஹெல் ஹாமில்டன் அண்ட் ஆல் தட். பட் I didn't expect end to be so dramatic. நான் வந்து ரொம்ப ஆன்டி கிளைமேட்டிக்கான எண்டா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சா, திடீர்னு நம்மால மைக்கேல் மேத்தி நெட்ஃபிளிக்ஸ் டிரெக்டர் மாதிரி உள்ள பொண்ணு எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் போயிட்டாரு. ஒரு லாப்ல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. It was nice, it was fun to watch. Maybe நானும் வந்து should follow up from the next season. Last you can watch the season review for whoever is listening and has not watched this F1 season. This has been one of not even one of the most exciting season in recent history. Like இதுக்கு முன்னாடி அது ஃபீல் புரியுது. Same thing I had also. நான் சொன்ன அந்த இது the Massa versus Hamilton incident 2008. I mean it's almost similar, but இது வந்து like both were
அந்த லாஸ்ட்ல டாக்ஸிக் ரொம்ப டாக்ஸிக்கான ரைவல்ரி இது. ஐ மீன் இந்த ஸ்பை கேட் கிராஷ் கேட்லாம் நடந்தப்போ இட் வாஸ் டாக்ஸிக். பட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது அந்த 2012 அலான்சோ வெட்டலோட பேட்டில் இருந்தப்போ இந்த அளவுக்கு டாக்ஸிசிட்டி இல்ல. இது ரெண்டு டீமும் நடு இதுல ரோட்ல வந்து பாக்ஸிங் பவுட் பண்ணாத குறவா அவங்க. அதே அது ஒரு காமன் இதாயிடுச்சு நினைக்கிறேன் எல்லா ஸ்போர்ட்ஸ் மே டேக் ஃபுட்பால் ஒரு ஈவன் கிரிக்கெட் இஸ் கோயிங் லிட்டரலி வாஸ் அந்த ஃபேன் பேஸோட தெரியல கேம் எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் இட்ஸ் வெரி காமன் திங் தட் யூ brought up. ஓகே எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே இதை வந்து ஈஸியா லிங்க் பண்ணிட்டு இது பண்ணலாம் அந்த ஃபேன்ஸ் டாக்ஸிக் ஃபேன்ஸ். பட் ஓகே இட் வாஸ் a good sport. So all these changes are நடந்துட்டு இருக்கு. And hopefully one more changes as the changes to one more thing as to add என்னன்னா F1 ஓட ஏராவே சேஞ்ச் ஆக போகுது. அதாவது ஹைபிரிட் ஏரால இருந்து கம்ப்ளீட் வந்து நியூ ரெகுலேஷன்ஸ், நியூவர் கார்ஸ், நியூவர் டயர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம பட்ஜெட் கேப்ஸ் NBA மாதிரி வந்து பட்ஜெட் கேப்ஸ் ஃபார் எவ்ரி டீம் அண்ட் எக்கச்சக்க சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஸோ அதனால next season is going to be exciting. Ferrari, I hope, I mean I'm actually not hoping or anything because I don't have any particular inclination towards Ferrari, but அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு பயங்கரமான ஹண்ட் இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப நாளா வந்து 2022க்கான காரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபன். அதே மாதிரி ஜார்ஜ் ரசல் கமிங் இன்டு Mercedes and lots of changes are happening everywhere. So it's going to be a crazy year, starting off with the India-South Africa series and with United games and then the new F1 season from March. It's going to be really good. மாசா திருப்பி வந்தா நல்லா இருக்கும். அலான்சோ இன்னும் ஓட்டுறப்போ மாசா ஓட்ட வேணாமா தோணும். பட் மாசா ஹியூஜ் இம்பாக்ட் ஆல்சோ. திரும்ப ஒரு ஆக்சிடென்ட் கூட நடந்துச்சு. யூ ரிமெம்பர் அப்படியே முன்னாடி போன கார்ல சம்திங் ஒரு ஸ்ப்ரிங் வந்த மாதிரி. ஓகே that is one of darkest days to remember as a fan. But yeah, okay fine. All the changes நடந்துட்டு இருக்கு. So hopefully we will win the South African Test series. அதுதான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கன் டெஸ்ட் சீரிஸ் அதுக்கப்புறம் யுனைடெட் வந்து அடுத்து வர மேட்ச்லாம் கொஞ்சம் டீசென்ட்டா ஆடினாங்கன்னா என்ன ஒண்ணுவா இருக்கா என்ன ஒண்ணும் கஷ்டமா இருக்கா. எல்லா மேட்சஸ்மே நைட் 11 மணி மேல இருக்கு. அதுக்கு மோஸ்ட் அடுத்த வர மேட்சஸ் எல்லாமே 11, 11:30, 1, 1:30. ஸோ பசங்களா ஜெயிச்சிருங்கடா கஷ்டப்பட்டு நாங்களா லைக் லூசிங் ஆர் ஸ்லீப் லைக் காலையில 9:30 மீட்டிங்ஸ் எல்லாம் தூக்கத்துல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ yeah okay it's part of being a Manchester United fan for like ரொம்ப வருஷமா இதான் பண்ணிட்டு இருக்கோம். So nothing இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. So yeah ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. It works out in our favor. So on that note we'll end this episode. Thank you guys for tuning in and listening to this episode. We'll come back with some nice things to say again. Yeah thank you, bye bye.